லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். காவிரி டெல்டா பகுதிகளை வறட்சி பாதித்த மாவட்டங்களாக அறிவிக்க கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் திருவாரூர் கலெக்டர் அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேகதாட்டு அணை கட்டும் முயற்சியை தடுக்க வேண்டும், குடிநீர் பிரச்சினையை தீர்க்க வேண்டும், அரிசி விலையேற்றத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. ஆர்ப்பாட்டத்தின் போது கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற சிபிஐ கட்சியினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ஆர்ப்பாட்டக்காரர்கள் பேரிகார்டுகளை தூக்கி எறிந்தும் அதன் மீது ஏறி நின்று முழக்கங்கள் எழுப்பினர். இறுதியாக சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன், எம்பி செல்வராஜ் உள்ளிட்டோர் கலெக்டர் மோகனச்சந்திரனை சந்தித்து மனு அளித்தனர். திருவாரூர் மாவட்டத்தை வறட்சி பாதித்த மாவட்டமாக அறிவிக்க வேண்டும். குறுவை சாகுபடி பருவச் சூழலால் நமக்கு நீர், காவிரி நீர் கிடைக்காத காரணத்தினால் அது நடைபெறவில்லை. எனவே பாதித்திருக்கிற விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 15,000 வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். அதே போன்று விவசாய தொழிலாளர்கள் வாழ்க்கை முறையில் மிகவும் ஏழ்மை நிலையில் இருக்கிற அவர்களுக்கு 10,000 வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். குடிநீர் பிரச்சனைக்கு ஒரு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று நாங்கள் அரசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மேகதாதில் அணை கட்டப்படக்கூடாது. இந்த நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது, நமது ஆணையத்தின் வழிகாட்டுதலுக்கும் தீர்ப்புக்கும் எதிரானது. காவிரி என்பது டெல்டாவின் வாழ்வியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டுமல்ல, அது இந்தியாவின் ஒற்றுமை ஒருமைப்பாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. எனவே கூடுதல் பொறுப்பு கர்நாடக அரசுக்கு இருக்கிறது. நமக்கு உடனடியாக தண்ணீர் தேவைப்படுகிறது. மேட்டூர் அணை திறந்து விடப்பட வேண்டும். இப்படி பல்வேறு கோரிக்கைகளை வறுமையிலும் ஏழ்மையிலும் இருக்கிற தொழிலாளர்களுக்காக, விவசாயிகளுக்காக, விவசாய தொழிலாளர்களுக்காக 100 நாள் வேலை திட்டம், அது எதிர்பார்த்த சிறப்பை பெறவில்லை. அரசு கூடுதல் கவனம் அதிலே செலுத்த வேண்டும். அது முன்பை விட உரிய முறையில் நடைபெற வேண்டும் என்பது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை நாங்கள் ஆட்சியரை சந்தித்து கொடுத்திருக்கிறோம். விவசாய கடன்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட வேண்டும், பயிர்க்கடன்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட வேண்டும் என்று எங்கள் கட்சியின் உறுப்பினர்களும் இடதுசாரி உறுப்பினர்களும் சட்டமன்றத்தில் தொடர்ந்து வலியுறுத்துகிறார்கள். நாங்களும் தீர்மானத்தின் மூலம் வலியுறுத்துகிறோம். விவசாயி சமூக அறிவியல், ஐன்ஸ்டைன் சொன்னது போல் சமூக அறிவியல், விவசாயிகள் தங்களுக்காக உற்பத்தி செய்வதில்லை, சமூகத்துக்காக உற்பத்தி செய்கிறார்கள். எனவே எல்லா வகையிலும் அவர்களுக்கு உதவி அளிக்க வேண்டியது அரசின் கடமை. எங்களை பொறுத்த வரைக்கும் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட வேண்டும். ஒரு குறுகிய காலம்தான், ஏறத்தாழ ஒரு 100 நாட்கள் தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். ஒன்றிய அரசு உரிய நிதியை தமிழகத்துக்கு தர வேண்டும். முதல்வரும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். ஆணையம் சட்டத்தின்படி நடந்து கொள்ள வேண்டும். சட்டத்துக்கு அருகில் இருக்க வேண்டும். ஆணையமாகட்டும், நீதிமன்ற தீர்ப்பாகட்டும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அருகில் இருப்பதுதான் பல கட்சி இயங்குமுறை, நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் அடித்தளம். எங்கே யார் பாதிக்கிறார்களோ அவர்களுக்கு அருகில் தான் நீதிமன்றம் இருக்க வேண்டும், சட்டமும் இருக்க வேண்டும், ஆணையம் இருக்க வேண்டும். திறந்து விடணும். ஒன்றிய அரசு இதில் பார்வையாளராக இருக்கக்கூடாது. பிரதமர் பார்வையாளர் மாடத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்க கூடாது. ஒன்றிய அரசுக்கு பெரும் பொறுப்பு இருக்கிறது. கர்நாடக அரசை நிர்பந்திக்க வேண்டும். தமிழக அரசு எப்பொழுதுமே நீருக்கு இயங்குகிற மாநிலம், நீர்பிடிப்பு மாநிலம் அல்ல. எனவே நம் பக்கம் எப்பொழுதுமே நியாயங்கள் இருக்கிறது. எனவே கூடுதல் பொறுப்பு கர்நாடக அரசுக்கு தான் உண்டு. ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் ஆதரவு. மக்கள் திமுக, அண்ணா திமுகவை விட அதிக இடங்களை தாவேகா கழித்தார்கள். தாவேகா தான் சட்டப்படி ஆட்சி அமைக்க வேண்டும். காலதாமதங்கள் ஏற்பட்டால் மக்கள் அதிகாரத்தில் ஆளுநர் அமர்ந்து விடுவார். அதை தடுப்பதற்காக ஜனநாயக கடமையை நாங்கள் ஆற்றிருக்கிறோம். வெளியிலிருந்து இடதுசாரிகள் மாண்புமிகு விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க ஆதரவளித்தோம்.
வெளியில் இருந்து தான் ஆதரவு அளித்தோம். அமைச்சரவையில் சேரவில்லை, கூட்டணியிலும் நாங்கள் சேரவில்லை. நல்லாட்சி தொடர்ந்தால் நாங்கள் ஆதரிப்போம், இல்லை என்றால் நாங்கள் எதிர்த்து போராடுவோம்.